Hi friends, வணக்கம் and welcome to Venad Samayal. இன்னைக்கு நம்ம ஒரு நெத்திலி மீன் ஃப்ரை ரெசிபி தான் பார்க்க போறோம். ஃபிஷ் ஃப்ரை வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு நான் வந்து இந்த நெத்திலி மீன்ல இந்த ரெசிபி பண்ணியிருக்கேன். இது வந்து வெளியே நல்ல மொறுமொறுப்பா உள்ள சாஃப்ட்டா ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இந்த மீன் உங்களுக்கு கிடைச்சுன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு இந்த மாதிரி பெரிய டைப் நெத்திலியில தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்க சின்ன சைஸா இருந்தா கூட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ இந்த நெத்திலியை எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு பவுல் எடுத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கேன். இது வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு நல்ல மொறுமொறுப்பு கொடுக்கும். அப்புறமா இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். உங்களுக்கு அதிகமாக காரம் வேணும்னா 2 டேபிள் ஸ்பூன் சேர்க்கலாம். அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இது கூடவே இந்த ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா எலுமிச்சை சாறு 1 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். இது வந்து இந்த ஃபிஷ்ஷை வந்து உள்ளாடி நல்லா சாஃப்ட் ஆக்கும். அப்புறமா கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு கரம் மசாலா வேண்டான்னா பெருஞ்சீரகத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா எல்லாம் நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த டைம் நீங்கள் சால்ட்டு கூட செக் பண்ணலாம். குறைவாக இருந்ததுன்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. அப்புறமா இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் மாற்றி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம மீன் சேர்க்கும் போது கரெக்டாக வந்து மேரினேட் ஆகி வரும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த நெத்திலி மீனை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த டைமில் மசாலாவில் காரம் இல்லைன்னா புளிப்பு ஏதாவது தேவைன்னா சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு கூட தேவைப்பட்டனா நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வைக்கணும். இப்போ ஒரு கடாயில் இப்போ பொரிச்சு எடுக்கலாம். அதுக்காக தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது வந்து தேங்காய் எண்ணெயில் பொரிக்கும் போது இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் சூடாகி வந்ததும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த நெத்திலி மீனையெல்லாம் ஓவனாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து மீன் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். அப்புறமா அதை திருப்பி விடும்போது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் ஆக்கிட்டு திருப்பி விட்டுக்கோங்க. அப்புறம் மறுபடியும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது ஒரு சைடு வந்துடுச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். நீங்கள் இப்படி ஹை ஃப்ளேமில் வச்சு திருப்பி போடும்போது உங்களுக்கு வந்து மீன் வந்து உடையாமல் வரும். மசாலாவும் வந்து அடியில் போகாமல் கரெக்டாக மீன்லேயே ஒட்டி இருக்கும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்ல மொறுமொறுப்பாக கோல்டன் ப்ரௌன் ஆகிறது வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய நெத்திலி மீன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து சும்மா சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் சாதத்துக்கு கூட வேணாலும் சாப்பிட்றலாம். வெளியே வந்து நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும். உள்ளாடி வந்து ஆனால் சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.